எவ்வளவு லேட்டா வராளுங்க பாரு. தா வர இரு. ஹாய் ஹாய். எஸ். பரதநாட்டியத்தை தவிர வேற எதுல எல்லாம் கலந்துக்கிற? மோகினியாட்டம், மோனோ ஆக்ட், அப்புறம் பேச்சு போட்டி. ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்காம நீ இந்த பக்கம் வந்துராத கண்ணா. நீ வேணும்னா பாரு, இந்த வாட்டி இவளுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ். நீ என்ன மேல பாத்துட்டு இருக்கே? ஷட்டில் எங்க இருக்கு? இல்ல இன்னைக்கு இடியோட மழை வருமான்னு பார்த்தேன். நீங்க பாருடி, கிண்டல் பண்ணாத. கண்டிப்பா அவ பிரைஸ் வாங்குவா, அத நீ பார்க்க தான் போற. அப்படியா? அப்படினா சந்தோஷம். ஐயோ என்னடா அழுறியா? நான் சும்மா கிண்டலுக்கு தானே சொன்னேன். பரவாயில்ல. சரி, சாயங்காலம் பார்க்கலாம். பை பை. நான் வரல. வான்னு சொன்னேன். ஐயோ அவ இருக்கா. நீ போ போ. அப்ப நான் கிளம்பட்டுமா பாமா? இன்னொரு கேம் விளையாடிட்டு போலாம். இல்ல, நான் ரஞ்சினி வீட்டு வரைக்கும் போகணும். நோட்ஸ் எடுக்கிறதுக்காக. ஹே நாட்டி. நான் வருவேன். நீ என்ன சொன்னாலும் நான் உன்னை பார்க்க வருவேன். ஐயோ வேண்டாம் சசி, நீ வந்து நான் ரொம்ப நர்வஸ் ஆயிடுவேன். அதுக்காக தான் நான் வர வேண்டாம்னு சொல்றேன். சரி, நான் உன்னை நேர்ல பார்க்கல, ஆனா மறைஞ்சிருந்து உன்னை பார்க்கலாம்ல. வேண்டாம் சசி, நீ வர வேண்டாம். சரி, நான் இதோட வர மாட்டேன். பை பை. பை. சரி, ஆல் தி பெஸ்ட். நோட்ஸ் வாங்கிட்டியா? இங்கதான் ரஞ்சினி வீடு இருக்கா? அது நான் இப்பதான் அங்க போறேன். நான் பார்த்தேன், நீயும் அவனும் கொஞ்சம் கொலாவறத. பல தடவை நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், என்னதான் இருந்தாலும் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும்னு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவனுக்கு எனக்கும் காதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஜஸ்ட் அவனை பார்த்தேன், நின்னு பேசினேன், அவ்வளவுதான். சசி நம்ம ஊருக்கார, எனக்கு நல்லா தெரிஞ்சவன். அதனால சும்மா பார்க்கும்போது ஒரு ஹலோ சொன்னேன், அவ்வளவுதானே தவிர நீ நினைக்கிற மாதிரி காதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப், அவ்வளவுதான். இப்படி நீ நீட்டி முழக்கும் போதே எனக்கு தெரியுது அதுக்கு மேல ஏதோ இருக்குன்னு. எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. உனக்கு பொறாம பொறாம. வாடி போலாம். என்ன கோச்சுக்கிட்டியா? குட் லக். மெடலோட தான் வரணும். உன்னை நம்பி நான் நிறைய பெட் கட்டியிருக்கேன். நீ தான் இந்த வருஷம் இன்டர் காலேஜ் சாம்பியன். ஆல் தி பெஸ்ட். थैंक यू. அதல உனக்கு சந்தேகமே வேண்டாம், இவளுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ். ஏமா இப்படியே பேசிட்டு இருந்தா எப்படிமா? பஸ் போயிர போகுது, கிளம்பு. பை பை. 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 சார், என்னடா உடம்பெல்லாம் பயங்கர வலியா இருக்கு. ஏதாவது மருந்து கிடைக்குமா? இது என்ன மெடிக்கல் ஷாப்பா? அதெல்லாம் எதுவும் கிடையாது. அப்போ ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க. டியூட்டி மாத்துறதுக்கு ஆள் வரட்டும். மாத்திரை வேணா வாங்கி தரேன். அதுக்குள்ள நான் செத்து போயிடுவேன் சார். என்னால முடியல சார். குளிர் ஜுரம் மாதிரி இருக்கு சார். போத்திக்கிறதுக்கு போர்வையாவது கொடுங்க சார். வேணும்னா ஒண்ணு பண்றேன். சார் 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 சார். என்னையா சார் அது என்ன சார், அந்த திருட்டு பையன் கேசவன் லாகப்ல இருந்து தப்பிச்சிட்டான் சார்.
ஹலோ, கண்ட்ரோல் ரூமா? அது வந்து நீயே திறந்து விட்டியா? குளிருதுன்னு சொன்னா அதனால போர்வை கொடுத்தேன். சார், இந்த ரவீந்திரனை இல்ல உங்க ஓனனை எப்படியாவது காப்பாத்தணும். நான் இதுல தலையிட்டா உனக்கு டிஸ்மிஸ் நிச்சயம். நான் தலையிடல, உனக்கு சஸ்பென்ஷன் தான். எது வேணும் உனக்கு? தலையிட வேண்டாம். நான் தலையிட மாட்டேன். தோஷம். சார், எல்லாரும் வந்திருக்காங்களே, ஏதாவது பிரச்சனையாகுமா என்ன? ஒரு பிரச்சனையும் இல்ல. ஒருவேளை உனக்கு இங்க இருந்து சீட்டு கிழிஞ்சிடும். சீட்டை கிழிச்சா நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? ஓரமா உட்காந்து தண்டால இருக்கும். இது எத்தனாவது வாட்டி அவன் ஜெயில இருந்து தப்பிக்கிறது? கணக்கு ஒழுக்கே இல்ல சார், நிறைய தடவை. கணக்கெல்லாம் இருக்கு சார். 33. 33? அது எப்படியா கரெக்டா கணக்கு சொல்றீங்க? நேத்து ராத்திரி வரைக்கும் 32 சொல்லிட்டு டியூட்டில எத்தனை பேர் இருந்தீங்க? 3-4 பேர் இருந்தாங்க சார். அவங்க டீடைல்ஸ் எல்லாம் எனக்கு வேணும் சார். எந்த அறிவாளி அவனை தப்பி விட்டது? குளிர் ஜோரம் அடிக்குது, போர்வை வேணும்னு கேட்டா கொடுத்தேன். எதுக்கு இருந்தாலும் இங்க வச்சிட்டீங்க? துரத்தி விடுங்க. எக்ஸ்பிளனேஷன் கேட்டிருக்கேன் சார். எனக்கு எந்த எக்ஸ்பிளனேஷன் தேவையில்லை. ஆமா, உன் பேர் என்ன? ரவீந்திரன். ஓனா ரவீந்திரன். அவர் அப்படிதான் கூப்பிடுவாரு. என்ன விளையாடிட்டு இருக்கீங்க? இப்படி கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? ஷட் அப். கம் ஆன். சார், என்ன கேட்டியாவனா? இந்த ஒரு வாரம் மட்டும் தான் நீ ஸ்டேஷன்ல இருப்ப. அதுக்கப்புறம் ஒரு நல்ல முள்ளு வேலையை தேடிக்க. நான் தப்பிக்க ஏதாவது வழி இருக்கா? இருக்கு. திருப்பதி கோயில். அம்மா தாயே. கண்ணை கட்ட வச்சிட்டானே. வானதி, இங்க வா. என்னன்னா? கொஞ்சம் சீக்கிரம் வந்து பேப்பர்ல யார் போட்டோ வந்திருக்குன்னு பாரு. யாரு? இன்டர் காலேஜ் ஃபங்க்ஷன்ல நடந்த எல்லா நிகழ்ச்சியிலும் அவ தான் ஃபர்ஸ்ட். எனக்கு எப்பவோ தெரியும் அவ தான் வின் பண்ணுவான்னு. அவகிட்ட என்னோட விஷயத்தையும் சொல்லிடுங்க. சுசீலாக்கா, 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 சுசீலாக்கா. சித்தி, 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 நான் கூப்பிடுறேன், உங்களுக்கு கேட்கலையா? என்னாச்சு? வெளியில போறேன்னு சொன்னேன்ல. ஆமா, நீ ரெடி ஆயிட்டியா? நான் ரெடியாகி ரொம்ப நேரம் ஆச்சு. ஐயோ, செயின் வளையலெல்லாம் எங்க? அது என்னன்னா பீரோக்குள்ள வச்சிருக்கேன். நிஜமாதான், நீ வெயிட் பண்ணு, நான் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன்.
என்ன ஆச்சு ஆண்டி? பாரதி எங்கேயும் காணோம். நல்லா தேடிங்களா? நான் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேம்மா, எங்கேயுமே அவ இல்ல. ஒரு நிமிஷம் இங்க வாயே. என்னடி? வா சொல்றேன். என்ன? என்ன ரெண்டு பேருக்குள்ள ஒரு ரகசியம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லண்ணா. ஏன் மறைக்கிறீங்க? என்னமோ இருக்கு, மறைக்காத, சொல்லு. ஒண்ணும் இல்ல ராஜண்ணா. ஏய் சொல்லுடி. அண்ணா, பாரதியை காணுமா? சார், ரயில்வே ஸ்டேஷன், புது பஸ் ஸ்டாண்டு, பழைய பஸ் ஸ்டாண்டு, ஆட்டோ ஸ்டாண்டு, எல்லா இடத்துலயும் அந்த பொண்ணோட போட்டோ கொடுத்துட்டு வந்துட்டேன் சார். யாருமே அந்த பொண்ணை பார்க்கலையா சார்? ஆனா நான் சாதாரணமா விடுவேனா? 4 பிச்சைக்காரங்களை பிடிச்சி அடி அடின்னு அடிச்சு கேட்டேன் சார். அப்புறம்? அவனுக்கும் தெரியாதான் சார்.